ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சூர்யா. மீண்டும் உங்களை சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அந்த வீடியோவை நான் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா உலகத்துக்கே தெரியும் இந்த விஷயம். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஸ்டார்டிங் நான் வந்து இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு எதுவும் தெரியாமல் நம்மளாம் ஒன்று சொல்லி அதை ஒரு 4 பேர் பார்த்து அதை ஒரு 4 பேர் ஒன்று சொல்லி எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம பேசிட்டு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நடக்காத விஷயத்த கூட நடந்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் சரி ஓகே, நமக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு தான் ஒரு 4 விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை நான் உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். ரொம்ப நேரம் பேச போகிறதில்ல. இந்த வீடியோ ஒரு 2 நிமிஷம் தான். இதுதான் நம்ம புது யூடியூப் சேனல். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும், அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோமா? ஏப்ரல் 22, 2025 4வது மாதம் வந்து பஹல்காம் காஷ்மீரில் வந்து டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. இது எதுக்காக நடக்குதுன்னா, ஒரு 4 டெரரிஸ்ட் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் மக்களை வந்து அவங்க கூட சேர்த்துக்கிட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிவிட்டு, நான் அது என்ன எதுன்னு பெருசாக அந்த இதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. இதுதான் நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சேர்ந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் போயிட்டு ஒரு சாதாரண சிவிலியன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிலீஜியன் சம்திங் இதை மாதிரி பேசி அந்த ரிலீஜியனா இந்த ரிலீஜியனான்னு கேட்டு அவங்கள சுட்டு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தி இது வந்து உலக பிரச்சனையாகி கடைசியில் வந்துட்டு நிறையா அமித்ஷா பெரிய தலைவர்கள் எல்லாருமே போய் பார்த்து கடைசியில் அந்த 4 பேர்த்த நான் கேட்ட நியூஸ் வரைக்கும் அந்த 4 பேர்த்த பிடிச்சிட்டாங்க. 4 பேரோ சம்திங் 5 பேரோ அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி காஷ்மீரில் வந்து 110 பேர் கொண்ட இவங்க இயக்கத்தில் வந்து 110 பேர் இருக்கிறாங்க இந்தியாவில் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இவங்க அந்த 110 பேர்த்தையும் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட எல்லாத்தையும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குதுன்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை வந்து நான் கேட்டேன். இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானில் இருக்குது இண்டஸ் வாட்டரை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாகிஸ்தானை சேர்ந்த அனைவரும் இங்கே இந்தியாவில் இருந்தால் அவங்களாம் உடனடியாக 24 ஹவர்ஸ் 48 மணி நேரமோ சம்திங் 24 ஹவர்ஸோ சம்திங் வெளியே போகணும்னு ஒரு அறிவிப்பு விடுறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் விடுறாங்க. பாகிஸ்தான் நம்ம மேலே பொருளாதார தடை போடுறாங்க. இந்தியாவோட ஏர்வேஸ் வந்துட்டு நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே வரக்கூடாது. பேசிக்காக வந்து இந்தியனோட ஏர்வேஸ் வந்துட்டு அந்த சரௌண்டிங்கில் வந்து 120 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 120 கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம ஏர்வேஸ் வந்து போகுது. அதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், நிறைய நெருக்கடிகள் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஏப்ரல் 25 26 கேரளாவில் ஒரு இடத்துல வந்து பாகிஸ்தான்காரங்க வந்துட்டு நிறையா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இண்டஸ் வாட்டர் விடணும், தண்ணி விடணும்னு சொல்லி அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மோடி வந்து இதுக்காக எதுவுமே பண்ணலையா, கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இதுக்கான ஒரு ஆக்ஷனுமே இல்லையே. இதே மாதிரி தான் மன்மோகன் சிங் ஆட்சியிலையும் வந்துட்டு இதே மாதிரி பிரச்சனை வந்தப்போ எந்த இதுவுமே இல்லை. அப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் எத்தனை பேர் வந்தாலும் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாலும் இந்தியா கவர்மெண்ட் இதை பற்றி எந்த ரெஸ்பான்ஸ் எடுக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கப்போ அந்த டெரரிஸ்ட் அட்டாக் முடிஞ்சு ஒன் டே நினைக்கிறேன், அடுத்த நாள் வந்துட்டு மோடி வந்து ஒரு பீகாரில் வந்து ஒரு பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, இந்த டெரரிஸ்ட் எங்கே இருந்தாலும் நாங்கள் தேடி பிடிச்சி அழிப்போம்னு சொல்லியிருக்காரு, கூண்டோட அடியோடு அழிப்போம்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக வந்துட்டு நம்ம அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஆகட்டும், ரஷ்யாவோட புட்டின் ஆகட்டும், அனைவருமே வந்துட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப இதாக பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் நான் நிறையா கேள்விப்பட்டேன். அப்போ நம்ம ரீசெண்டாக May 7 பாகிஸ்தானில் ஒரு 9 பிளேசஸை வந்து நோட் பண்ணி அந்த பிளேஸில் தான் டெரரிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸை வந்து இந்தியா வந்து May 7 நைட்டு 1:45 to சம்திங் 2 மணி காலையில் அந்த டைமில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ வந்து 9 இடத்த வந்து அழிக்கிறாங்க. அழிச்சிட்டு இந்தியா கவர்மெண்ட், இந்தியா மிலிட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பாகிஸ்தானோட இராணுவத்தில் வந்து யாரையும் எதுவுமே பண்ண கிடையாது, எங்கே அந்த முகாம்கள் இருக்குதோ அந்த 9 முகாம்கள் போட்டு இருக்காங்களோ அந்த இடத்த மட்டும்தான் நாங்கள் வந்து இது பண்ணோம் அப்படின்னு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் இது மாதிரி பார்டரில் நிறையா சண்டைகள், நிறையா துப்பாக்கி சூடுகள், இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நிறையா போர்கள், நிறைய பிரச்சனைகள், சாதாரண மனிதர்கள் இறந்து போகிறது. இப்போ நான் ரீசெண்டாக நேற்று நைட்டு கூட நான் பார்த்தேன்,
சம்திங் காஷ்மீர் பார்டரில் கூட ஒரு 16 பேரோ 14 பேரோ இறந்து போகிறாங்க. பாகிஸ்தான் ராணுவம் வந்து சுட்டு கொண்டு அதில் 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. நிறைய 46 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் நிறையா விஷயங்கள் பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு இதெல்லாம் சம்திங் நான் இதில் பார்க்குறது எல்லாமே நியூஸில் வர மாட்டேங்குது. அதுதான் சரி, என்னடா நமக்கு ஒன்றுமே புரியலையே, அப்போது எதுவும் எந்த மீடியாவுமே கரெக்டாக இல்லைன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சரி, அதனால தான் நமக்கு தெரிஞ்சதை ஒரு 4 பேர்த்துக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து மேக் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் நம்ம நாட்டோட சூழ்நிலைக்காக நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். நம்மளால் ஒரு 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நடந்துட்டுருக்கு, என்ன நிலவரம் இருக்குன்னு. சில பேர்த்துக்கு இந்த பிரச்சனை பற்றியே தெரியாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேற்று வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு இதில் சொல்கிறாரு, இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த பிரச்சனையை இதோட கைவிடணும், 2 பேர்த்துக்குள்ளே இந்த போர் வேணாம் அப்படின்ட்டு, இதுக்காக என்ன உதவி வேணாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பேசிக்காக வந்து என்னென்னா, பாகிஸ்தானுக்கு இந்தியா போர் ஸ்டார்ட் ஆனது 1947லேருந்து 48 வந்து காஷ்மீர் வார் ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியாவுக்கு பாகிஸ்தான், காஷ்மீர் வந்து எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 1965 டஸ்கண்ட் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டு அந்த ஒப்பந்தத்தை முடிக்கிறாங்க. அந்த பிரச்சனையை வந்து முடிக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட சேர்ந்தது, காஷ்மீர் வந்து இந்தியாவோட சேர்ந்தது தான் சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1999 பாகிஸ்தான் சோல்ஜர் வந்து காஷ்மீரை வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. மறுபடியும் 1999 இந்த மாதிரி மறுபடியும் இந்த பிரச்சனை நடக்குது. ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. அதுக்கப்புறமும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. அப்போ தான் அந்த மன்மோகன் சிங் சம்திங் அவரோட பிரசிடெண்ட்டாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. மன்மோகன் சிங் அவர் மேலே வந்துட்டு பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ தான் அவர் கரண்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தார், பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை போச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறையா அந்த கார்கில் பிரச்சனையாகட்டும், சம்திங் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வாஜ்பாய்க்கு அப்புறம் வந்துட்டு மோடி அரசு தான் வந்துட்டு தீவிரமாக இதை வந்து எடுத்திருக்காரு. நம்ம இப்படியே விட்டோம்னா நம்மளே அவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்ற ஒரு இதை வந்து தீவிரமாக எடுத்திருக்காரு மோடி அரசு. வாஜ்பாய்க்கு அப்புறம் வந்து மோடி அவர்கள் தான் வந்துட்டு இந்த பிரச்சனை தீவிரமாக எடுத்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பேசிக்காக இவ்வளோ தான் விஷயம். பெருசாலாம் ஒன்றும் தெரியலை. எதுவும் எந்த மீடியாலையும், எந்த நெட்வொர்க்லேயுமே, எந்த டெலிவிஷன்லேயுமே தெளிவாக இதை பற்றி எதுவுமே சொல்கிறாங்க. ஒவ்வொரு சேனல் போட்டு ஆளாளுக்கு அவங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுதான் விஷயம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் இந்த விஷயத்தை பற்றி, இந்த மாதிரி பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் நம்மளோட முதல் வீடியோ இந்த சேனலில். இதனோட புது சேனல். பழைய சேனல் வந்து இதாகிடுச்சு. அதனால் வந்து நம்ம புது சேனல் ஆரம்பித்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து ரொம்ப ரேர் தான். பட் இனிமேல் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபன்னியான கண்டென்ட்டு தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதில்ல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாய்.